ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் உள்ளது. நார்மலாக பொரியலாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக வடை மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து கழுவிட்டு 2 to 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்து வாழைப்பூ வெட்டி இந்த மாதிரி மோரில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா சீக்கிரமாக கருத்தடாது. இங்கே உள்ள வாழைப்பூ கொஞ்சம் கருத்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் ஊரில் செய்யும்போது நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது அரைக்கிறதுக்கு இது சின்ன கப்பு அளவாக எடுத்துருக்கனால நான் இப்போ கொஞ்சமாக உடச்ச கடலை சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி எல்லாமே அளவு சோம்பு, சீரகம் எல்லாமே 1/4 ஸ்பூனு இல்லைன்னா கொஞ்சோண்டு தான் நான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நிறைய எடுத்தீங்கன்னா அந்த அளவு அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி எடுத்துட்டு அதை பொடிசா நறுக்கி மிக்சியில் போட்டுக்கோங்க. நீங்கள் அடுத்து பச்சை மிளகாங்க. இது குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால சின்ன பீஸாக போடுறேன். வீட்டில் பெரியவங்களுக்கு செய்கிறோம், அவங்க காரம் நல்லா சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் கூட கொஞ்சம் நல்லாவே நிறைய பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்ல தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்சியில் அரைக்கும் போதே நல்லா ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது நல்ல வடையில் உப்பு சேரும். மிக்சியில் 2 அல்லது 3 சுத்து போதுங்க. இந்த அளவுக்கு அரைஞ்சா போதும். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் தான் நம்ம போட்டிருக்கிறோம். ஆனாலும் பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் நமக்கு. இப்போ மிக்சியிலேருந்து பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் வாழைப்பூவையும் இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல் இதில் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ வாழைப்பூவை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் முக்கியமான வாழைப்பூ வடை செய்யும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வாழைப்பூட அளவு இந்த கடலைப்பருப்பு அளவை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். வாழைப்பூ ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது அது பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். அதனால் அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட கருவேப்பிலையை நல்லா பொடிசா நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லியையும் பொடிசா நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் வெங்காயமும் பொடிசா நறுக்கி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து நல்ல வடைக்குள்ள மாவு மாதிரி பதம் வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இது பிசையும் போது கூட நீங்கள் திரும்பவும் ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே போட்டது கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எண்ணெய் நல்ல ஹீட்டாக இருக்கணும். நம்ம மேலே கையை வச்சு பார்க்கும்போது அந்த எண்ணெயோட ஹீட் நம்மளால் ஃபீல் பண்ண முடிகிற அளவுக்கு இருக்கணும். வடைக்கு எப்போவுமே நல்ல ஹீட்டாக இருக்கணும். அதே மாதிரி வடை தட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டிட்டு ஒரு உள்ளங்கையில் வச்சுட்டு இன்னொரு கையில் உள்ள உள்ளங்கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா வடை பிரியாமல் கரெக்டாக வரும் சேஃபாக. இப்போ இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையுமே நான் போட்டு எடுக்க போகிறேன். இப்போ வடை 2 பக்கமும் கரெக்டாக வெந்து சூப்பராக கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்குதுங்க. ஸோ இப்போ நம்ம வடையை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு இதில் இருக்கிற எண்ணெய் உரியிற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வாழைப்பூ வடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.